ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நான் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டேன். அது அது என்னென்ன பண்ணேன்றது தான் வீடியோவாக வந்து எடுத்தேன். ஆனால் பேச போகிறது வந்து நான் வந்து என்னுடைய சில மன வருத்தத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ இல்லை, நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, மன வருத்தம் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து எப்படி இருந்தாலும் நான் பொதுப்படியே சொல்கிறத விட எனக்கு வந்து நிறைய கஷ்டம். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரியும். இது வந்து வாடகை வீடு, கொஞ்சம் நிறைய அபசகுனங்கள்லாம் நடக்குது. தெருக்கு நேர்குத்தாக இருக்குது வீடு. இதனால தான் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வருது என்னவோ. மனக்குழப்பமோ மன கஷ்டமோ கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வழியும் இல்லாத மாதிரி செக் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு மன கஷ்டத்தில் இருந்தப்போ, ஒருத்தர்கிட்ட நான் இது வரைக்கும் எப்போவுமே கஷ்டம் நான் ஷேரே பண்ணதில்லை. ஆனால் சரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்லலான்னு சொன்னால், அதாவது நான் சொன்ன கஷ்டத்தை கேட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். சரி இதெல்லாம் சரி, ஆண்டவன் விட்ட வழின்னு போ, அதெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கே அவங்களுக்கு மனசு இல்லைங்க. நான் சொல்கிற கஷ்டத்துலேருந்து இப்படியா அப்படியா என்னையே திருப்பி திருப்பி குறுக்கேள்வி கேட்டு என்னை மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்து அவங்க பேசுகிறாங்க. எதுக்கு தான் பேசணுமோ, ஒரு ஆறுதல் தேடி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து சொன்னால், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து திரும்ப நமக்கு வந்து கஷ்டமான ஒரு நெகட்டிவ் வைப் தான் கிடைக்குது. ஆனால் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நாம் எப்படா வீழுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம நல்லா வாழறது வந்து யாருக்கும் பிடிக்கலன்றது மட்டும் தெரியுது. பொறாமையால் எங்கே போனாலுமே நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் சுற்றி வந்து அதிகமாயிடுறாங்க. ஸோ வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்ட மட்டும் நம்மளுடைய இதுவை வந்து வீட்டு கதையை வந்து சொல்லக்கூடாது, மன கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது, சொந்த பந்தத்துக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அது தாய் வீட்டு உறவாக இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டு உறவாக இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட மட்டும் முறையிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னாலும் நாளன்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்தை வந்து தீர்த்து துணையாக இருப்பாருன்ற நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து கடவுளை மட்டும் நம்பி வழிபட்டால் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வைராகியத்தோடு நம்மளை வந்து அதை மாதிரி நம்ம பேச சொல்ல புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுடைய எண்ணங்கள், மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அவங்க மத்தியில் நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோடு உழைக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதானும் எனக்கு தெரியல. நான் பாட்டுன்னு வேகமாக ஏதோ பேசுகிறேன்னாலும் எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கன்னு இப்போ முகம் பார்க்காத தூரத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு சில பேராவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை வந்து ஈவினிங் இப்படி தாங்க அழகாக கோலம் போட வேண்டியதெல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூவெலாம் வச்சுட்டு கடவுளை வந்து சிறப்பாக அழகாக வந்து நெய்வேத்தியமாக பானகம் மட்டும் வச்சுட்டு சிறப்பாக பூஜை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, டாடா.